ஹாய் டியூட்ஸ். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாடியே தான் நம்ம ஆசிரியரை நம்ம மேல வச்சிருக்கோம். ஏன்னா அவங்களாலதான் ஒரு ஸ்டூடெண்ட் மென்மேலும் போயிட்டு இருக்கான், நல்ல வேலைக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது ஆசிரியர்கள் தான், அப்பா அம்மாவுக்கு அடுத்து. பட் இருந்தாலுமே அவங்களே இப்படி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஆக்சுவலா ரீசெண்டா அதுல நேத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு போராட்டம் நடந்திருக்கு. 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி அதே ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதனால அந்த பொண்ணு கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. இது நடந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது நடந்துருச்சு. இப்ப ரீசெண்டா இப்பதான் அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரிஞ்சுக்கலாம், பாத்துக்கோங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ இல்லாம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அண்ட் தமிழகத்துல நிறைய இன்சிடென்ட் நடக்குதுங்க. அது பெண்களுக்கு எதிரான குற்றம், அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே குழந்தைகள்கிட்ட பேசுறது இல்லை. இதுதான் உண்மை. அண்ட் தென் நாம கனெக்ஷன் தாண்டி நம்ம வேலை வேலைன்னு போயிடுறோம். குழந்தைகள்கிட்ட அதிகமா நேரத்தை செலவிடுறது இல்லை. இப்ப காலைல 5 மணிக்கு காலைல 6 மணிக்கு இல்ல 7 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுதுன்னா ஈவினிங் 5 o'clock. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, 8 மணிக்கு வருது. வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் படிக்கிறாங்க. நாம குழந்தைகள்கிட்ட அதிகமா கனெக்ஷன் பண்றது இல்லை, நம்ம பேசுறது இல்லை. உட்காந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசுறது இல்லை. அது காரணம் தான் அந்த ஒரு சில ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு தீண்டலுக்கு உட்படுத்தவும் சொல்லிட்டு எனக்கு மனசுல தோணுச்சு. ஆக்சுவலா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சோங்களேன், ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, அதே ஸ்கூல்ல ஒரு 160 மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த பெண்ணை அந்த 3 ஆசிரியர்கள் கூட்டிட்டு போய் வாயை பொத்தி அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இது அந்த பொண்ணுகிட்ட அவங்க மிரட்டி இருக்காங்க. இதை பத்தி நீ வெளியே ஏதாவது சொன்னோம்னா கண்டிப்பா உன்னை இது பண்ணிடுவேன், கொன்றுவேன், இந்த மாதிரி மிரட்டி இருக்காங்க. இப்ப சின்ன பொண்ணு என்ன தெரியும்? 8ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுக்கு, 13 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும்? பயந்துரும். இதுவே காலேஜ் படிக்கிற பொண்ணா இருந்தாலும் கொஞ்சமா ஏதாவது பண்ண முடியும். பட் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, இப்பதான் அந்த பொண்ணு வளர்ந்துட்டு வர காலகட்டத்துல இந்த மாதிரி மிரட்டி இருக்காங்க. அது அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்புறம் வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி ஏற்படக்குள்ள அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டதை அடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக்அப் பண்ணிருக்காங்க. செக்அப் பண்ணதுல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே இதை பத்தி அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போன் மூலியமா தெரிவிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகல 1 மாத காலமா. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்து 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. பட் இருந்தாலுமே இந்த இன்சிடென்ட் இப்பதான் வெளியே தெரியுது. நேற்று அந்த ஸ்கூலை சுத்தியுமே இவங்க பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்டிருக்க போராட்ட உறவினர்களா ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே போலீஸ் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. பட் அவங்க தரப்புல என்ன தெரிவிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 நபர்களுக்குமே, அந்த 3 ஆசிரியர்களுக்குமே மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நாங்க போராட்டத்தை கைவிடுவோம்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்பா சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாத்தையுமே பேசி நேத்தே கலைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னா, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். யாரு? இந்த அப்பா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. 3ஆம் தேதி சம்திங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். அது கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் இவங்க போராட்டம் நடத்துறதா சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முன்னாடி போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த 3 பேருமே கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. போக்சோ சட்டத்துல கைதும் பண்ணிட்டாங்க. பட் இடைநிலை இது பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கலாமே, ஏன் இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க? 1 மாசத்துல திரும்பி அவன் அதே ஸ்கூலுக்கு போவான். சோ இது கண்டிப்பா இதனாலதான் பெற்றோர்கள் கோவம் அடைஞ்சிட்டாங்க. சோ பிரின்சிபாலிட்டியும் இதுக்கு போய் சொல்லியிருக்காங்களா, இந்த அப்பா அம்மா பிரின்சிபால்கிட்ட சொல்லியிருக்காங்க, எந்த ஆக்ஷன் எடுக்கல. காவல்துறையிட்டே சொல்லியிருக்காங்க, எந்த ஆக்ஷன் எடுக்கல. பட் கடைசியா போராட்டம் தான் வழின்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காவல்துறை இந்த 3 ஆசிரியர்களையுமே இடைநீக்கம், அதுக்கப்புறம் போக்சோ சட்டத்துல கைது செஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல இந்த இன்சிடென்ட்க்கு ஏகப்பட்ட இடத்துல வலுக்கிறது. அதே மாதிரி நம்ம எடப்பாடி இருக்காரு, சோ அவரும் எவ்வளவு வேகமா கோவப்பட்டு சொல்லியிருந்திருக்காரு. 8ஆம் வகுப்பு மாணவிக்கு இந்த நிலைமைனா அப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடியா ஒரு பக்கம் அவர் பேசுறாரு. பட் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது. அதுவும் நாம யாரை முழுமையா நம்புறோமோ, சோ அவங்களே நம்மள இது பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணு எதனால தைரியமா அந்த ஸ்கூலுக்கு போனது? நமக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க, நம்ம மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப பசங்க தாண்டி இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கவங்களதான் நம்ம பயப்படுறோம்னு நினைக்கிறேன். இப்ப இளைஞர்கள் கூட பார்த்து நம்ம பயப்படுறது கிடையாது, அது பொண்ணுங்க. பட்
இந்த ரொம்ப வந்து இதா இருக்காங்களா, ஸோ இவங்கள பார்த்து தான் வந்து பெண்கள் வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. இப்ப இந்த 3 பேர் இருக்காங்களா, ஸோ போக்சோ சட்டத்துல வந்து கைது பண்ண 3 பேத்தோட வயசு மட்டும் நீங்களே பாருங்களேன். 57, 47, 33 பாத்துக்கோங்க. 30 வயசு, 40 வயசு, 57 வயசு. ரிட்டயர் ஆகுற ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து ரிட்டயர் ஆகுற ஒருத்தன் வந்து ஆசை இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளவு நாள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இது பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஈஸியாலாம் வந்து இது பண்ண முடியாது. எப்படி இந்த 3 பேருமே வந்து பிளான் போட்டு, ஸ்கெட்ச் போட்டு அந்த பொண்ண வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளவு தத்ரூவமா அந்த இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து 7 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அந்த 7 ஆசிரியர்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாதா? இன்க்ளூடிங் வந்து ஹெச்எம்மோட சேர்த்து அந்த பள்ளியில வந்து 7 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அந்த ஹெச்எம்க்கு தெரியாம தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேள்வி எழும்புது. இத வந்து முழுக்க முழுக்க வந்து தீவிர விசாரணை செஞ்சு அவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை வழங்க குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னன்றது கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி தமிழ்நாட்டுல நீங்க ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2024 டிசம்பர்லேருந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய ஏகப்பட்ட இடத்துல வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் வந்து நடைபெற்றுட்டு வருகிறது. இந்த இன்சிடென்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாரி அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்னை ஈசிஆர்ல வந்து பெண்களை வந்து துரத்திட்டு போய் அது வந்து ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய வந்து வைரல் ஆகி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்காம அதுக்கப்புறம் எடுத்து இவ்வளவு பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் இவங்களுக்கு என்ன வந்து தமிழக அரசு வந்து முன்னெடுக்கும்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சுட்டு வருது. இது வந்து நம்ம வந்து கண் கூட பாக்குறோம். ஒருவேளை இதை விட இன்னும் மோசமா வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தா மட்டும்தான் வந்து இதை பத்தி எல்லாரும் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது. ஸோ இதை பத்தி எல்லாருமே பேசினா மட்டும்தான் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து இப்ப அதிகரிச்சுட்டு வருதுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஏகப்பட்ட இடத்துல இருந்து அதிகரிச்சுட்டு வருது. எப்ப தெரியுமா? இந்த கொல்கத்தா டாக்டர் இஷ்யூக்கு அப்புறம் வந்து டாக்டருக்கே வந்து சேஃப்டி இல்லைன்னா பாத்துக்கோங்க. இப்ப நிறைய பேர் வந்து காலேஜுக்கு போறாங்களே, ஸோ அவங்களும் வந்து பயந்து பயந்து தான் வந்து காலேஜுக்கு போவாங்க. அதுவும் உமன்ஸ் காலேஜ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சப்போஸ் அங்க வந்து ஏதோ நடக்குது, தப்பு தவிர ஏதோ வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்க முடியாது. இதே கோயடா இருந்தா கூட ஏதாவது வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா பசங்க வந்து போராட்டம் நடத்தி இந்த மாதிரி வந்து நடத்தலாம். நம்ம எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பேசலாம். பட் இருந்தாலுமே வந்து தண்டனைன்றது சிவியரா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையும். தண்டனைகள் வந்து எப்போ வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் வந்து குற்றங்கள் குறையும்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த விஷயத்துல வந்து என்ன நடக்குன்றத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல இந்த விஷயமும் அப்படியே வந்து மூடி மறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பதட்டம் ஏற்படுது. பட் இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இது நடக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் வந்து கிடைச்சா மட்டும்தான் வந்து இனிமேட்டுக்கு அந்த ஸ்கூல்ல இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பேர் வந்து பயந்து பயந்து தான் படிப்பாங்க. மாணவர்களா இருக்கலாம், மாணவிகளா இருக்கலாம். கண்டிப்பா வந்து பயந்து பயந்து தான் இருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் டோட்டல் தமிழ்நாடே வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டுச்சுங்க. பட் போக்சோ சட்டத்துல மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து மரண தண்டனை குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. எல்லாம் வந்து அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த வீடியோ நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அவேர்னஸ் இருக்கணும். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது தப்பா நடக்குதுன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து சொன்னா மட்டும் தான் வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கும். பட் அந்த பொண்ண வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டி வந்து நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும், அந்த பொண்ணு வந்து சொல்லாம இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே வந்து உடம்பு வந்து காட்டி குடுத்துருச்சுல்ல. ஸோ பேரண்ட்ஸ்ட்ட எந்த விஷயமா இருந்தாலும் வந்து நீங்க பேரண்ட்ஸ்ட்ட வந்து நீங்க சொன்னா மட்டும் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அது எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். இனிமேட்டுக்கு இந்த மாரி வந்து இன்சிடென்ட் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். சி யூ. லெட்ஸ் சில்.